அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பராபவ வருடம் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பிறக்க போற பராபவ வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நாம இப்போ ரொம்ப விரிவாவும் சுவாரஸ்யமாவும் பார்க்க போறோம். செவ்வாய் பகவான ராசிநாதனா கொண்ட நீங்க எப்போதுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அதை முடிக்காம விடமாட்டீங்க. அந்த வைராகியம் தான் உங்களோட பலமே. இந்த 2026ஆம் வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கக்கூடிய பராபவ வருஷத்துல கிரகங்களோட நிலைகளை முதல்ல நாம வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்துருவோம். மார்ச் 6ஆம் தேதியிலிருந்தே சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில உட்கார்ந்திருக்கார். குரு பகவானை எடுத்துக்கிட்டா வருஷத்தோட ஆரம்பத்துல உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில இருந்துட்டு மே 26ஆம் தேதிக்கு மேல 9ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் வருஷத்தோட ஆரம்பத்துல ராகு 4ஆம் இடமான கும்பராசியிலும் கேது 10ஆம் இடமான சிம்ம ராசியிலும் இருக்காங்க. அப்புறம் டிசம்பர் 13ஆம் தேதிக்கு மேல ராகு 3ஆம் இடமான மகர ராசிக்கும் கேது 9ஆம் இடமான கடக ராசிக்கும் பெயர்ச்சியாகிறாங்க. இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு நாம இப்போ ரொம்ப விலாவாரியா பார்ப்போம். முதல்ல நாம சனி பகவானோட பலன்களை பத்தி பேசுவோம். மார்ச் 6 முதலே சனி பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியில சஞ்சாரம் செய்றார். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். இங்க சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளோட விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். அவங்களோட படிப்பு அல்லது ஆரோக்கியத்துல சின்ன சின்ன சுணக்கங்கள் வரலாம். அதனால அவங்க கிட்ட அன்பா பேசி அனுசரிச்சு போங்க. மனசுல தேவையில்லாத பயம் அல்லது குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். ஆனா உங்க ராசிநாதனே செவ்வாய்ங்கிறதுனால நீங்க எதையும் சமாளிச்சிடுவீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கலாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல இந்த வருஷம் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்து சனி பெரிய லாபத்தை விட அனுபவத்தை தான் அதிகமா கொடுப்பார். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பெரிய கவசமா இருந்து காப்பாத்தும். அடுத்து நாம குரு பகவானோட அருளை பத்தி பாப்போம். வருஷத்தோட ஆரம்பத்துல இருந்து மே 26ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சாரம் செய்றார். 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம்ங்கிறதுனால ஆரம்பத்துல சின்ன சின்ன அலைச்சல்கள், வீண் செலவுகள் வந்து உங்களை கொஞ்சம் திணற வைக்கும். யாருக்கும் இந்த நேரத்துல ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய அளவுல கடன் வாங்குறதையும் தவிர்த்துடுங்க. வேலையில கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட உங்க ரகசியங்களை பகிர்ந்துக்க வேண்டாம். ஆனா 8ஆம் இடத்து குரு சில நேரங்கள்ல எதிர்பாராத உயில்கள் மூலமாவோ அல்லது இன்சூரன்ஸ் மூலமாவோ திடீர் பண வரவை கொடுக்க வாய்ப்பிருக்கு. இந்த காலத்துல உணவு விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடா இருங்க. ஏன்னா சின்ன சின்ன ஜீரண கோளாறுகள் வரலாம். 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சாலும் அவரோட பார்வை உங்க ராசிக்கு 12, 2, 4ஆம் இடங்கள் மேல விழுகிறதுனால செலவுகள் இருந்தாலும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன்னா குரு இங்க உச்சம் பெறது மட்டும் இல்லாம உங்க ராசியே பார்க்கறார். இதனால உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த சோதனைகள் எல்லாம் முடிஞ்சு சாதனைகள் ஆரம்பிக்க போகுது. தடைபட்டு நின்ன போன கல்யாண காரியங்கள் இப்போ ரொம்ப வேகமா நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குருவோட பார்வையால அழகான புத்திர பாக்கியம் உண்டாகும். உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் வரும். மத்தவங்க மத்தியில உங்களோட மதிப்பு மரியாதை கூடும். வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த நேரத்துல விசா கிடைச்சு சுலபமா போயிட்டு வருவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்க கைக்கு வந்து சேரும். அப்பாவோட உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவரோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் நிறைய செய்வீங்க. பெரிய மகான்களோட தரிசனம் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும். ராகு பகவானோட நிலைய பத்தி இப்ப நாம விரிவா பாப்போம். டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான கும்பராசியில இருக்கார். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். இங்க ராகு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு சின்னதா மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அல்லது வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிட்டு வாங்குறது நல்லது. பழைய வாகனங்களை வச்சிருக்கிறவங்க அதை அடிக்கடி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறத தவிர்த்துருங்க. இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் சிலருக்கு இந்த நேரத்துல அமையலாம். என்னதான் அலைச்சல்கள் இருந்தாலும் ராகு உங்களுக்கு சில புது அனுபவங்களை கொடுப்பார். அது பிற்காலத்துல உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதே நேரத்துல கேது பகவான் டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான சிம்ம ராசியில இருக்கார். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். இங்க கேது இருக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க. ஏன்னா நீங்க பேசுறது சில நேரத்துல உங்களுக்கு தப்பா புரிய வாய்ப்பு இருக்கு. வேலையில ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும். அடிக்கடி வேலையை விட்டுடலாமான்னு கூட தோணும். ஆனா அவசரப்பட்டு அந்த முடிவை எடுக்காதீங்க. தொழில் செய்யறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து சில புகார்கள் வரலாம். அதை உடனே சரி பண்றது நல்லது. ரகசியமான முறையில உங்க தொழிலை முன்னேற்ற நீங்க எடுக்கிற முயற்சிகள் ஓரளவுக்கு கை கொடுக்கும். கேதுவோட சஞ்சாரம் உங்களுக்கு வேலையில ஒரு முதிர்ச்சியையும் நுணுக்கமான அறிவையும் கொடுக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கொஞ்சம் இழுபறி நிலைமை இருந்தாலும் கடைசியில வெற்றி கிடைக்கும். டிசம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற ராகு பயிற்சியில ராகு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான மகர ராசிக்கு வர்றார். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய காலம். 3ஆம் இடத்து ராகு உங்களுக்கு அசாத்தியமான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுப்பாரு. இதுவரைக்கும் எதையாவது செய்ய பயந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதை துணிச்சலா செஞ்சு முடிப்பீங்க. உங்களை எதிர்த்தவங்கெல்லாம் இப்போ தானாவே விலகி போயிடுவாங்க. இளைய சகோதரர்கள் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ராகுவோட அருளால அது சுமூகமா முடிஞ்சிடும். தகவல் தொடர்பு, எழுத்துத்துறை, பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சி ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்களோட திறமைக்கு ஏத்த பெரிய அங்கீகாரம் சமூகத்துல கிடைக்கும். சிறு தூர பயணங்கள் மூலமா உங்களுக்கு அதிக லாபமும் புது புது நண்பர்களோட அறிமுகமும் கிடைக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இந்த நேரத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். அதே டிசம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். ஏற்கனவே இங்க குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால கூடவே கேதுவும் சேர்றது ஒரு விசேஷமான அமைப்பு. இது உங்களுக்கு ஒரு ஞானத்தையும் ஆன்மீக பக்குவத்தையும் கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். விடுபட்டு போன நேர்த்தி கடன்களை இப்போ சரியா செஞ்சு முடிப்பீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா தொழில் செய்யறவங்களுக்கு கேது பகவான் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார். ஆன்மீக காரியங்களுக்காகவும் கோயில் திருப்பணிகளுக்காகவும் கொஞ்சம் பணத்தை தர்மம் செய்வீங்க. அப்பா வழி சொந்தங்களோட உறவுல சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் குருவோட பலத்தால அது பெருசா ஆகாது. உங்க புத்தி ரொம்ப கூர்மையா வேலை செய்யும். மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆத்மார்த்தமான திருப்புமுனைய இந்த கேது பகவான் ஏற்படுத்துவார். தொழில் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சவாலான ஆரம்பத்தையும் அமர்க்கலமான முடிவையும் கொடுக்கும். மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் பண நெருக்கடி இருந்தாலும் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்க பேங்க் பேலன்ஸ் உயர ஆரம்பிக்கும். தொழில்ல புதுசா முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தாராளமா பண்ணலாம். ரியல் எஸ்டேட், மருத்துவம், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் லாபம் தாறுமாறா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தேடி வரும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும்போது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது அமைதியை தரும். பிள்ளைகளோட உயர்கல்விக்காக சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை சுலபமா அடைச்சிடுவீங்க. பழைய கடன்களை அடைக்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கும். மொத்தத்துல இந்த பராபவ வருஷம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட வருஷம்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் இழுபறியா இருந்தாலும் போக போக ராஜா வாழ்க்கை கிடைக்க போற வருஷமா தான் இருக்க போகுது. 5ஆம் இடத்து சனி உங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கத்துக் கொடுப்பார். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா முதுகுத்தண்டு மற்றும் மூட்டு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வராம பாத்துக்கோங்க. மத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க முன்னேற்றத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த வருஷம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் குருவோட அருளால வெற்றியை தேடி தரும். உங்க மனபலம்தான் உங்க வெற்றிக்கு காரணமா இருக்க போகுது. இந்த பராபவ வருஷத்தை நீங்க ஒரு சிறப்பான வருஷமா மாத்திப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தைரியமா அடியெடுத்து வைங்க. வெற்றி உங்க பக்கம்தான். இந்த வருஷம் உங்களுக்கு வர்ற தடைகளை நீக்கி நன்மைகளை அதிகப்படுத்த சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் பெருமானுக்கு செவ்வரளி பூவால அர்ச்சனை செஞ்சு நெய்விளக்கு ஏத்தி வழிபடுங்க. 5ஆம் இடத்து சனியோட தாக்கம் குறைய சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வெண்ணெய் சாத்தி வழிபடுறது ரொம்ப நல்லது. குருவோட அருள் முழுமையா கிடைக்க வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுங்க. ராகு கேதுவோட நற்பலன்கள் கிடைக்க செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏத்தி கும்பிடுங்க.
முடிஞ்ச வரைக்கும் வாரம் ஒரு முறை ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் தானமா கொடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட போயிட்டு வாங்க. இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பராபவ வருஷம் உங்க வாழ்க்கையில எல்லா வசந்தங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.